ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி, அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறு, எப்படியெல்லாம் பாபாவுக்கு சேவை செய்தார், எப்படியெல்லாம் மற்ற ஆத்மாக்களுக்கு அந்த அஞ்ஞான இருளை போக்கி ஞான வெளிச்சத்தை கொடுத்தார் அப்படின்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்க நாம் செய்து கொண்டு வருகிறோம் தினந்தோறும். நேற்று கூட நாம் பார்த்தோம், ரோசி பெகன்ஜி, தமிழ்நாடு இன்சார்ஜ் டைரக்டர், அவருடைய தாயார் லக்ஷ்மணா மாதாஜி, அவருடைய மகன் சந்துரு, அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் நேரடியாக இருதய புஷ்பாவோட கேட்காமல் தன்னுடைய தாயாரிடம் சொல்லி, தன்னுடைய தாயார் அதாவது லக்ஷ்மணா மாதாஜி அவர்கள் இருதய புஷ்பாவிடம் நேற்று கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு இன்றைக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கின்றார் அப்படி என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு. அடுத்த நாளாக அதாவது லக்ஷ்மண மாதாஜினுடைய மகன் சந்துரு அங்கே இருந்த பொழுது அவருடைய தாயார் கேட்டார். அதாவது லக்ஷ்மண மாதாஜி இருதய புஷ்பாவிடம் கேட்டார், தாதியிடம், தாதி, சிவபாபா, அதாவது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலுக்குள் பிரவேசிக்கிறார் என்பதை நாம் எப்படி நம்புவது அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுதான் சந்துரு அவருடைய கேள்வியாக இருந்தது. அதற்கு இருதய புஷ்பா இப்படி பதிலளித்தார். அதாவது நம்முடைய அனுபவங்களுடைய அடிப்படையில் சொல்வதனால், அதாவது பரமாத்மா பிரம்மா பாபாவுடைய மூலம் புதிய உலகை உருவாக்குகிறார். அதாவது சாதாரண மனிதரால் ஒருவரால் அந்த புதிய உலகை உருவாக்குவது சாத்தியமில்லை. அதாவது இந்த உலகை படைத்த தந்தை மட்டுமே உலகை மாற்றி அமைக்க வர வேண்டும் அப்படின்னு பதிலளித்தார். அதாவது இன்னொரு அழகான ஒரு விளக்க சொல்கின்றார். ஒரு வீடு இடிந்து விழும் நிலையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர் தானே வந்து அதை சரி செய்ய வேண்டும், அப்படித்தானே? அது போலவே இப்பொழுது இந்த உலகம் வீழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றது. ஆகவே உலகத்தின் இறைவன் தானாகவே வந்து தன்னை வெளிப்படுத்த வேண்டியது உண்மை அல்லவா அப்படின்று அந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்லிவிட்டார் இருதய புஷ்பா அவர்கள். இதை கேட்ட லக்ஷ்மண மாதாஜினுடைய மகன் சந்துரு அவருடைய சந்தேகம் நிறைந்த மனம் தெளிவடைந்தது. அதாவது இது சிவனுடைய கருணை அப்படி என்று இருதய புஷ்பா நம்பினார். அது மட்டுமா, அவர் மகிழ்ச்சியுடன் இரண்டாவது கேள்வி கேட்டார். அதாவது 5000 ஆண்டுகளுடைய இந்த நாடகம் எப்படி நடைபெறுகிறது அப்படின்றோ லக்ஷ்மண மாதாஜி கேட்டார் இருதய புஷ்பாவிடம். அதுக்கு பதிலளிக்கின்றார் இப்படி. அதாவது கான்வென்ட் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர் சொன்னார். அதாவது இதனுடைய நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பைபிளில் கிறிஸ்துவுக்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது பைபிளில். இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படியானால் சொர்க்கம் இருந்த காலத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டார், பதிலளித்து விட்டார். அதற்கு 5000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிவிட்டார். எனவே அதே சொர்க்கம் மீண்டும் திரும்பி வருவதற்கான காலம் இப்பொழுது வந்து விட்டது. இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். இன்னொரு கேள்வி, அதாவது கால சக்கரத்தினுடைய விளக்கம். அதுக்கு அழகான விளக்கம் இருதய புஷ்பா அவர்கள் பதிலளிக்கின்றார். அதாவது ஒரு கடிகாரத்தினுடைய முள் வந்து ஒவ்வொரு நாளும் சரி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை காட்டுவது போல இந்த காலச்சக்கரம், இந்த பெரிய காலச்சக்கரம், அதாவது டிராமா வீல்னு சொல்லுவாங்க, டைம் வீல்னு சொல்லுவாங்க. 5000 ஆண்டுகளுடைய காலப்பகுதி இது காட்டுகிறது அப்படின்னு சொல்கின்றார். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், சங்கமகம், இப்படியாக 5000 ஆண்டுகளுடைய டைம் வீல் சுற்றி கொண்டு வருகிறது. அந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, 24 மணி நேரத்தில் பாதி வந்து பகல், பாதி வந்து இரவு இருப்பது போலவே இந்த 5000 ஆண்டுகளுடைய காலச்சக்கரமும், அதாவது பாதி ஒளி பாதி இருள் அப்படி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழகான விஷயத்தை சொன்னார்.
அதே போல ஒளியினுடைய காலம் வந்து பகல் நேரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இது சத்தியுகம், அதாவது பொற்காலம் அப்படி என்றும், திரேதா யுகம் வெள்ளி காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பாதி பாதி. அதே போல இந்த இருளுடைய காலம் வந்து இரவு நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது துவாபர யுகம், செம்பு யுகம் சொல்லுவாங்க. செம்பு காலம். அது மட்டுமா கலியுகம் வந்து இரும்பு காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதையேத்தான் இந்த சங்கமகத்துல பிரம்ம பாபாவுடைய பகல் அப்படின்றும், பிரம்மாவுடைய இரவு அப்படின்றும் அழைக்கலாம். அப்படின்ற அழகான அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். அதாவது இந்த விஷயத்தில் 5000 ஆண்டுகளுடைய காலச்சக்கரம் பாதி அ பகல், பாதி வந்து இருள் அப்படின்று சொல்லிவிட்டார். அதாவது சத்தியுகம், திரேதாயுகம் பகல், துவாபரயுகம், கலியுகம் இரவு அப்படின்று இருள் அப்படின்று சொல்லப்படுகிறது. அதனால மீண்டும் சத்தியுகம் வருவது என்பது இந்த காலச்சக்கரம் மீண்டும் திரும்புவதை குறிக்கிறது அப்படின்னு அழகான அந்த 3வது கேள்விக்கு பதில் இருதய புஷ்பா அவர்கள் அழகாக விளக்கம் அளித்து விட்டார். பிறகு இந்த சங்கை முகம் இருளிலிருந்து அந்த வெளிச்சத்துக்கு வரக்கூடிய யுகமாக இருக்கின்றது. அதாவது பிரம்மாவுடைய இரவு முடிந்தவுடன் அந்த பகல் திடீரென்று வந்து விடாது. அதாவது இரவுக்கும் பிரகாசமான அந்த பகலுக்கும் இடையில் விடியற் காலை இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அது போலத்தான் இந்த கலியுகம் முடிந்தவுடன் சத்தியுகம் திடீரென்று தோன்றாது. அதாவது கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு மாற்றம் ஏற்படும் காலம் சங்கமுகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க. இதுதான் விடியற் காலை போன்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்கின்றார். அதனால இந்த சங்கமுகத்தில் ஞானத்தினுடைய சூரியனாக இருக்கக்கூடிய பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய அந்த முதல் அந்த சக்திகள் கிரணங்கள் வெளிப்படும். அதாவது சங்கமகத்தினுடைய ஆத்மாக்கள் அந்த ஞான ஒளியை பெறுகின்றார்கள். அதன் பிறகுதான் இந்த உலகம் முழுவதும் ஒளி பரவுகிறது. என்ன ஒளி? ஞான ஒளி பரவுகின்றது. இப்படியாக லட்சுமண மாதாஜினுடைய மகன் சந்துருனுடைய நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த பதிலால் சந்துரு திருப்தி அடைந்து விட்டார். அவர் மவுண்ட் அபிற்கும் ஒரு கடிதம் எழுதினார். அதாவது என்ன கடிதம் அப்படி என்றால், பாபாவிடமிருந்து வந்த அந்த பதிலுடைய கருத்தும், இருதய புஷ்பாவுடைய சொன்ன கருத்தும் ஒன்றே போல இருந்தது. இதனால் சந்துரு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார். அதாவது ரோசி பெகிஞ்சனுடைய பிரதர். அதனால அந்த நாளில் இருந்து இன்று வரை சரி, சந்துரு அவர்கள் இருதய புஷ்பாவை எப்படி தெரியுமா ஏற்றுக்கொண்டார்? தன்னுடைய தாயாக கருதிவிட்டார். அதனால் அவர் அனைவரிடமும் அவர் எனக்கு புதிய பிறவியை அளித்த தெய்வீக தாய் என்று சொல்கின்றார் சந்துரு. இதனால சந்துரு அவர்கள் அவருடைய நட்பு வந்து குணம் கொண்டவராகவும் சேவை மனப்பான்மை கொண்ட சகோதரராக இருந்து வந்தார் கடைசி வரை. அதனால அவர் வெளிநாடுகளும் சரி அந்த ராஜயோக சேவை நிலையங்களை தொடங்கினார். சவுத் ஆப்பிரிக்காவில் தொடங்கினார் அவர் முதலில். இப்படியாக பாபாவுடைய அந்த மகத்தான செய்தியை பரப்புவதற்காக தன்னுடைய முழு வாழ்க்கையும் சரி ஈஸ்வரிய சேவைக்கான கருவியாக ஆக்கி கொண்டார் சந்துரு. எப்படியெல்லாம் இருதய புஷ்பா அவர்கள் மற்ற ஆத்மாக்களை மாற்றிருக்கிறார் பாருங்கள். பிறகு அவருடைய சகோதரி ரோசி பெகன்ஜி தமிழ்நாட்டுடைய இன்சார்ஜ் அவருடைய மாற்றம் எப்படி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய தாய் வந்து லக்ஷ்மண மாதாஜி இந்த ஞானத்தை பெற்ற பொழுது ரோசி அவருடைய குழந்தைக்கு கிட்டத்தட்ட 12 அல்லது 13 வயது மட்டுமே இருக்கும் என்று சொல்கின்றார். ரோசி பெகன்ஜி தன்னுடைய பள்ளி படிப்பில் மிகவும் ஆர்வமாக இருந்திருக்கின்றார். அதனால அப்பொழுதிருந்தே அவர் இருதய புஷ்பாவின் மீது ஆழ்ந்த அன்பை உணர தொடங்கி இருக்கின்றார் ரோசி பெகன்ஜி. பிறகு இருதய புஷ்பா காட்டிய அன்பும் சரி, அவர் காட்டிய அந்த அக்கறையும் சரி, ரோசி பெகன்ஜினுடைய மாற்றத்திற்கான ஒரு பாதையை திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரோசி பெகன்ஜினுடைய தந்தை நாராயணதாஸ் அவருடைய மாற்றம் எப்படி ஏற்பட்டிருக்குது அப்படி என்றால், முதலில் தந்தை நாராயணதாஸ் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. இருதய புஷ்பா அவருக்கு இந்த ஞானத்தை நேரடியாக கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார் தெரியுமா?
அன்பும் சரி, அக்கறையும் சரி, இனிமையான பேச்சும் சரி, அதன் மூலமாக படிப்படியாக இந்த ஞானத்தை அவரிடம் கொண்டு சென்றார். யாரிடம்? லக்ஷ்மண மாதாஜியினுடைய லௌகிக கணவர் நாராயண தாஸ். இப்படியாக நாராயணதாஸ் இந்த புனித ஞானத்தை ஏற்றுக்கொண்டு பின்னர் என்ன தெரியுமானார்? நாராயண் குமார் ஆகிவிட்டார். இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொல்கின்றார். கேட்பதை விட இறப்பதே மேல் அப்படின்று இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இட் இஸ் பெட்டர் டு டை தன் பெக்கிங் அப்படின்ற அழகான ஒரு ஆங்கில வார்த்தை. அதனுடைய பொருள் வந்து இது பாபா அனைத்து பிரம்மகுமார்களுக்கும் அனைத்து பிரம்மகுமாரிகளுக்கும் கொடுத்த ஒரு கொள்கையாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. அதாவது இன்றைய உலகில் ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் மட்டுமே பிச்சை கேட்பது கிடையாது. அதாவது இது ஒரு ஆன்மீக நிறுவனமாக இருப்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது இங்கு எவரிடம் சரி பிச்சை கேட்பது கிடையாது. அது மட்டுமா தரிசனத்திற்காக கட்டணம் வசூலிப்பது கிடையாது. அது மட்டுமா வழிபாட்டிற்காக கட்டணம் வசூலிப்பது கிடையாது. அது மட்டுமா சேவைக்காக வணிக நோக்கில் கட்டணம் வசூலிப்பது கிடையாது. அதனால முக்கியமான இங்க சொல்லப்படுகிற ஒரு கருத்து என்னவென்றால், இந்த சங்கமகம் என்பது இருளில் இருந்து ஒளிக்கு செல்லக்கூடிய மாற்றத்தினுடைய ஒரு காலமாக இருக்கிறது. அதாவது கலியுகத்திலிருந்து சங்கமகம், சங்கமகத்திலிருந்து சத்தியுகமாக மாறுகின்றது. அதனால சங்கமகம் என்பது விடியற் காலை. ஞானம் என்பது ஒரு ஒளியாக இருக்கின்றது. அதனால பரமாத்மா வந்து இந்த ஞானத்தினுடைய சூரியன். அதாவது ஆத்மா அந்த ஞான ஒளியை பெறுபவராக ஆகின்றார்கள் இந்த சங்கமகத்தில். எவ்வளவு அழகான சந்துருபாய் அவர் கேட்ட கேள்விக்கு இருதய புஷ்பா எப்படி அழகான பதில சொல்லி அவருடைய முழு குடும்பத்தையே பாபாவுடைய குழந்தையாக மாற்றிருக்கின்றார். எவ்வளவு உயர்ந்த ஒரு புண்ணிய சேவையாக மாற்றிருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகிறது. அடுத்த கட்டமாக பார்க்கலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறு, எப்படியெல்லாம் பாபாவுக்கு சேவை செய்தார், எப்படியெல்லாம் மற்ற ஆத்மாக்களுக்கு அந்த அஞ்ஞான இருளை போக்கி ஞான வெளிச்சத்தை கொடுத்தார் அப்படின்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்க நாம் செய்து கொண்டு வருகிறோம் தினந்தோறும். நேற்று கூட நாம் பார்த்தோம் ரோசி பெகன்ஜி தமிழ்நாடு இன்சார்ஜ் டைரக்டர், அவருடைய தாயார் லக்ஷ்மணா மாதாஜி, அவருடைய மகன் சந்துரு, அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா நேரடியாக இருதய புஷ்பாவோட கேட்காமல் தன்னுடைய தாயாரிடம் சொல்லி, தன்னுடைய தாயார் அதாவது லக்ஷ்மணா மாதாஜி அவர்கள் இருதய புஷ்பாவிடம் நேற்று கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு இன்றைக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கின்றார் அப்படி என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு. அடுத்த நாளாக அதாவது லக்ஷ்மண மாதாஜியினுடைய மகன் சந்துரு அங்கே இருந்த பொழுது அவருடைய தாயார் கேட்டார். அதாவது லக்ஷ்மண மாதாஜி இருதய புஷ்பாவிடம் கேட்டார். தாதியிடம், தாதி சிவபாபா அதாவது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா பிரம்மா பாபாவுடைய உடலுக்குள் பிரவேசிக்கிறார் என்பதை நாம் எப்படி நம்புவது அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுதான் சந்துரு அவருடைய கேள்வியாக இருந்தது. அதற்கு இருதய புஷ்பா இப்படி பதிலளித்தார். அதாவது நம்முடைய அனுபவங்களுடைய அடிப்படையில் சொல்வதனால், அதாவது பரமாத்மா பிரம்மா பாபாவுடைய மூலம் புதிய உலகை உருவாக்குகிறார். அதாவது சாதாரண மனிதரால் ஒருவரால் அந்த புதிய உலகை உருவாக்க